இங்க பாரு சங்கீதா, நான் என் பையனுக்கு சொல்லி கொடுத்த நல்ல பழக்கத்துல பாதியாவது அவங்க ரத்னாக்கு சொல்லி கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. இதெல்லாம் ஏன் நிறுத்திட்ட சீதா? மேல சொல்லு சொல்லு. இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது. நீ என்னையும் எங்க குடும்பத்தையும் எங்க கிட்ட என்ன குணம் இருக்குன்னு பார்க்காம பணத்தை வச்சு மட்டுமே எங்களை எடை போட்டுட்டு இருக்க. அதுதானே உண்மை சீதா? மகேஷ் எனக்கு இப்ப புள்ள இல்லாம போயிடுவானா என்ன? என்ன மறந்துட்டியா? நம்ம மகேஷ் பிறக்கும் போது உன்னை விட நான் தான் அதிகமா பயந்துட்டு இருந்தேன். எல்லா வேலைகளையும் நான் தான் இழுத்து போட்டு செஞ்சேன். அது ஸ்கூலோட முதல் நாளா இருக்கட்டும், ஸ்கூல் மேட்சா இருக்கட்டும், இல்ல அவனோட போர்ட் பரீட்சையா இருக்கட்டும். உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்ஜினியரிங்க்கு சீட் கிடைச்சிருச்சுன்னு முதல்ல அவன் என்கிட்ட தான் சொன்னான் சீதா, என்கிட்ட தான். வைஷுவ பத்தி கூட முதல்ல அவன் என்கிட்ட தான் சொன்னான். ஏன் தெரியுமா? நானும் அவளோட வாழ்க்கையில முக்கியமான இடத்துல இருக்கிற உன்ன மாதிரியே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் ஏன் என்ன ஒதுக்குற? மகேஷ்க்கு என் மேல இருக்கிற அன்பையும் அவன் மேல நான் வச்சிருக்கிற அன்பையும் பணத்தால எடை போட முடியுமா சீதா? இல்ல. என்ன சங்கீதா, நீயும் மறந்துட்டியா? கோபாலுக்காக நான் தான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை பார்த்ததும் கோபாலோட மனைவியா, என்னோட தங்கச்சியா உன்னை நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நீ என்ன பிரிச்சு பாக்குறல. இன்னைக்கு எங்க கிட்ட எதுவுமே இல்லங்கிற காரணத்தினால தானே உங்களுக்கு உடம்பு முடியாத போது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த சாந்தி தான் உங்களுக்கு உதவி பண்ணா. அதுக்கு இப்ப எந்த மதிப்பும் இல்லையா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் அந்த மதிப்பெல்லாம் புரியுதோ அன்னைக்கு பண்பாட்டை பத்தி கலாச்சாரத்தை பத்தி என்கிட்ட பேசுங்க. எல்லாரும் ஒன்று சேரணும்னு நான் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் எல்லாருக்குள்ளேயும் இடைவேளை அவ்வளோ அதிகமாயிட்டே இருக்கு. பாலு, என்னாச்சு பாலு? எதுக்காக அழற? இதெல்லாம் ஏன் நடக்குது வைஷுக்கா? எல்லாரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல கூட இப்படிதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் தனித்தனியா ஆயிட்டாங்க. நம்ம வீட்டுல அப்படி எல்லாம் நடக்காதுல்ல. நம்ம எப்பவுமே ஒன்னா தானே இருப்போம். சொல்லுங்கக்கா, சொல்லுங்க வைஷுக்கா. நீ பயப்படாத பாலு, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ வேணா பாரு, முன்னாடி நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி எல்லாரும் இருப்போம். நிஜமா. நான் இவனை விட மாட்டேன். அண்ணா ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். அண்ணா, நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்களா? அண்ணா, எனக்கு தெரியும் நான் ஒரு நல்ல தங்கச்சியும் இல்ல,
நல்ல மகளும் இல்ல. ஆனா எனக்கு கடைசி தடவையா மன்னிச்சிருங்களேன். அட்லீஸ்ட் இந்த ராக்கியாவது. ஸ்டாப் இட் ரத்னா. நீ தான் டிசைட் பண்ணிட்டல, என்னால உன்னை பாதுகாக்க முடியாதுன்னு நினைச்சல. அதனால இந்த ராக்கிக்கும் எந்த அர்த்தமும் இல்ல. என்னாச்சுங்க? என்ன தேடுறீங்க? நான் வேணா உங்களுக்கு உதவி பண்றேனே. நான் முடிவெடுத்துட்டேன் சாந்தி. ரத்னாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஆனா ஆனா என்ன? இப்போ இப்போ இதுக்கு என்னங்க அவசரம்? ரத்னா முதல்ல படிப்பை முடிச்சிட்டோம். இல்ல சாந்தி, நான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவளுக்கு பையன் தேடுறதுங்கிறது சுலபமான விஷயம் இல்ல. ஏற்கனவே அவ கல்யாணம் நின்னு போயிருக்க. பத்தாததுக்கு இந்த போலீஸ் பிரச்சனை, இன்னைக்கு இந்த விஷாலுடைய பிரச்சனை. நம்மளால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றது தான் நல்லது. அதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா இப்போ நம்மளோட நிலைமையும் சரியில்லையே. அப்படி இருக்கும்போது கல்யாண செலவுக்கு நாம என்ன பண்றது? ஒன்னும் பண்ண வேணாம், இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறேன், அவ்வளவுதானே. நம்ம வீட்டோடைய ஒரு பகுதியை வித்துட்டா போச்சு. தினம் தினம் நடக்கிற பிரச்சனையில இருந்து நமக்கு ஒரு முடிவு கிடைக்குமா இல்லையா? எதுவும் பேசாத சாந்தி. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வைத்தியம் தான், கல்யாணம். நான் கூடிய சீக்கிரம் ரத்னாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். எல்லா பொருளையுமே நாம பிரிக்கலாம் பெரியமா. ஆனா நம்ம பக்தியையும் பிரார்த்தனையும் கண்டிப்பா பிரிக்க முடியாது. இருக்கலாம். இல்ல பெரியமா, கண்டிப்பா பிரிக்க முடியாது. நானும் நீங்களும் ராமருக்கு முன்னாடி கைய கூப்பி ஒரே ஒரு விஷயம் தான் கேக்குறோம் இல்ல? ஆரத்தி ஆரம்பிக்கலாமா? அப்படின்னா இந்த வைஷு இவ்வளவு நாளா என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தாளா? எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்கல? திடீர்னு இந்த வைஷு மாறினது, அவங்க பெரியம்மாவுக்கு எதிராக நடந்துகிட்டது,
அவளோட செல்ல தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தது. அவ அப்படியெல்லாம் நடந்துக்கும் போதே நான் கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்கணும். அவ இந்த அளவுக்கு நடிப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? ஆமாக்கா, நேத்து வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், வைஷு நம்ம பக்கம்தான்னு. ஆனா நேத்து அவ தங்கச்சியோட சேர்ந்துட்டு அவளும் கத்தனத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ நம்ம கிட்ட டிராமா பண்ணிருக்கான்னு. சங்கீதா, நீ ரொம்ப புத்திசாலி. அதனாலதான் அவ போடுற டிராமா உனக்கு புரிஞ்சுது. ஆனா என்ன பாரு, நான் ரொம்ப அப்பாவி. அதனாலதான் அவளை நம்பிட்டேன். அட, இன்னைக்கு காலையில நடந்ததை பாக்கலையே. சாமி கும்பிடும் போது பெரியமாவோ அவளு என்னமா கொஞ்சிக்கிட்டாங்க தெரியுமா? அதோட 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. அக்கா, நான் உன்னை சொல்லட்டுமா, இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தா எதுவும் நடக்காது. இன்னைக்கு அவளை எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு நல்லா திட்டுங்க, நல்லா. அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். என்ன வைஷு இது? இந்த மாதிரி சமைச்சு வச்சுட்டா போதுமா? எடுத்து மகேஷ்க்கு பரிமாறு. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எடுத்துக்கிறேன். ஏன் வைஷு, ஒரு மனைவியோட கடமை என்ன? அவளோட குடும்பத்தையும் புருஷனையும் மதிக்கணும், அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். அதை விட்டுட்டு மத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைக்க கூடாது. அதனால உனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க ஆண்டி? எனக்கு நேரம் போல, அதான் காலங்காத்தால என் வாயை கலராத. ஆண்டி ப்ளீஸ், நீங்க சொல்லணும்னு நினைக்கிறத நேரடியாவே சொல்லிடுங்க. தேவையில்லாமலாம் சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நான் என்னோட எந்த பொறுப்பை ஒழுங்கா செய்யலன்னு நீங்க சொல்றீங்க. அப்படியா? ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்காத. உண்மையை சொல்லு, அந்த ராக்கி டிராமாவை நீ தானே நடத்தின? அந்த பக்கம் சங்கீதாவை ஏத்தி விட்ட, இந்த பக்கம் என்ன ஏத்தி விட்ட, எங்க 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்ட. இதெல்லாம் உன்னோட வேலை தானே? இதெல்லாம் நீ போட்ட பிளான் தானே? எதுக்காக அப்படி எல்லாம் செஞ்ச? ஏன்னா செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. நீங்க மாறிட்டீங்கன்னா அது உங்களுடைய பலவீனம். உங்க மனசுல ஏதோ தப்பு இருக்கு. இந்த பொண்ணுடைய எண்ணம் உங்க 2 பேரையும் அந்த மாதிரி செய்யணுங்கிறதே கிடையாது. இவ இந்த குடும்பத்தையே மறுபடியும் ஒண்ணாக்கி பார்க்கணும்னு நினைக்கிறா. ஒழுங்கா சொல்லி மண்டையில ஏறலன்னா அப்போ வைஷு செஞ்சதெல்லாம் தப்புன்னு என்னால ஏத்துக்கவே முடியல. நான் உங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நானும் வைஷுவுக்கு சப்போர்ட் பண்ணேன். எல்லாருக்கும் இப்போ ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். நானும் வைஷுவுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆமா, ஏன்னா நான் என் மருமகளுடைய எண்ணங்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன். அன்னைக்கு இவளுடைய மனசு தூய்மையா இருந்தது, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. என்னுடைய இந்த மருமக இந்த வீட்ல ஏற்பட்டிருக்கிற இந்த வெறுப்பை போக்கணும்னு முயற்சி பண்ணிருக்கா. அதைத்தான் எங்க சாந்தி அண்ணியும் இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தாங்க. அது இந்த வீட்டோடைய ஒவ்வொரு மருமகளுடைய கடமை. இது எல்லாருக்காகவும் தான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் நல்ல மருமகளா நடந்துக்கலையா? இந்த வைஷு என்ன அவமானப்படுத்தினது பத்தலன்னு இப்ப உங்க பங்குக்கு நீங்களும் போதும், அவமானப்படுத்தீங்களா? நிறுத்து சீதா. உனக்கு எப்படிதான் உன்னை அவமானப்படுத்துறாங்கன்னு தோணுதோ தெரியல. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, வெறுப்பு விதைய விதைச்சன்னா அன்பு செடி என்னைக்கும் முளைக்காது. அப்பா, மம்மி, அட எல்லாரும் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல நியூஸ் சொல்ல போறேன். சீக்கிரம் வாங்க. மம்மி, சீக்கிரம் வாங்க. பிரியா, அப்பா, நீங்களும் சீக்கிரம் வாங்க. நான் ரத்னாக்காக ரொம்ப பெரிய வரன் கொண்டு வந்திருக்கேன். அது சரி மம்மி, ரத்னா எங்க இருக்கா? ஆளே பார்க்க முடியல. ரத்னா, பிரியா, பிரியா, இது எல்லாத்தையும் நாம மேல போய் பேசிக்கலாம். மேல வா. ஐயோ மம்மி,
ஒரு கிளாஸ் தண்ணியாவது நிம்மதியா குடிக்க விடுங்க. நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். அப்புறம் நான் ஒண்ணு சொல்ல மறந்தே போயிட்டேன். அந்த பையன் இருக்கானே, அவன் ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். அவனோட எல்லா சொந்தக்காரங்களும் ரொம்ப பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. ஒருத்தர் IAS இருக்காரு, ஒருத்தர் IPS இருக்காரு, ஒருத்தருக்கு பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் இருக்கு. ரத்னா, உனக்காக நான் ரொம்ப பெரிய வரன் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? வாழ்க்கை முழுக்க நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க போற. மனசுல நிறைய கேள்வி இருக்குமே. பையன் எப்படி இருப்பான், என்ன செய்யறான், அந்த மாதிரி எல்லாம் கேள்வி இருக்குல்ல. கேளு கேளு, என்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. என்னாச்சு? எல்லார் முன்னாடியும் கேக்குறதுக்கு வெக்கமா இருக்குல்ல? சரி வா, நம்ம தனியா போய் பேசிட்டு வரலாம். யாருக்கெல்லாம் வயிறு எரிதோ எரிஞ்சிட்டு போட்டு. போ 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 போ, நீ போ. நான் உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீ உன்னோட காதல மட்டும் ஏமாத்திக்கல ரத்னா, உன்னையும் சேர்த்துதான் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யற? காதலிக்கிறது ஒருத்தனை, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்தனையா? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஆல் திஸ்? இல்ல வைஷு, அம்மா அப்பா மனசை இன்னும் எவ்வளவு காயப்படுத்துறது? விஷால மறந்துறது தவிர எனக்கு வேற வழியே தெரியல. இதனால உன் மனசு எவ்வளவு பாதிக்கும்னு யோசிச்சு பாத்தியா? அத பத்தி உனக்கு கவலை இல்லையா? என் விதியோட சண்டை போட சொல்றியா? ஏன் சண்டை போடக்கூடாது? நானும் போராடின இல்ல ரத்னா, ஞாபகம் இல்லையா? சீதா ஆண்டி எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணமே ஆக கூடாதுன்னு இருந்தாங்க. ஆனா பாரு, ஃபைனலி எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதோட இன்னைக்கு லவ்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் அவ்வளவு போராடி இருக்கோம். இப்போ என் லைஃப் நல்லா இருக்கு. எங்களை மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? வைஷு, ஆசைப்படுறதால எல்லாம் கிடைச்சிருமா என்ன? என் தலையெழுத்து ஒண்ணு மாதிரிலாம் இல்ல. இங்க பாரு சங்கீதா, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நான் உன்னை என் தங்கச்சியா நினைக்கிறேன். கோபால கொஞ்சம் உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. அவன் அவங்க அண்ணனோட பேச்சை கேட்டு அந்த கல்யாண வேலையில போய் மாட்டிக்க போறான். அத பெரிய மாமாவும் அக்காவுமே பாத்துக்கிட்டோம். நமக்கு என்ன? ஆமாக்கா, அவர் சீக்கிரத்துல உருகிடுவாரு. அதுவும் பெரிய மாமான்னா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், கேட்கவே வேண்டாம். சரிங்க பாரு, அந்த லிஸ்ட் கொஞ்சம் காட்டு, கணக்கெல்லாம் பாத்துரலாம். அடக்கடவுளே, எல்லாத்தையும் சேர்த்தா 1100. பாதி பாதினா 550 ரூபா தான். அட, என்னக்கா இது? நீங்க செலவு பாதி பாதியாவா போடுறீங்க? ஆமா, என்ன இப்படி கேக்குற? சங்கீதா, கணக்குனா பாதி பாதி இருக்கணும்ல. ஆனா அக்கா, உங்க குடும்பம் என் குடும்பத்தை விட பெருசுக்கா. செலவும் அதுக்கேத்த மாதிரி தானே நடக்கும். இப்ப நீ என்ன சொல்ல வர? இங்க பாருங்கக்கா, பாலு சின்ன குழந்தை. அப்படி பார்த்தா அவனை கணக்குலயே எடுத்துக்க கூடாது. மீதி இருக்கிறது யாரு? நானும் அவரும். ஆனா உங்க குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க. அது டபுளா இல்லையா? இல்ல, என்ன சங்கீதா இது? நீ என்ன பேசுற? என் மகேஷ்க்கு வேலை போச்சுங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அக்கா, கணக்குனா கணக்குதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க இவரை கண்ட்ரோல் பண்ணணும்னு. அதனால அக்கா, செலவையும் நான் தானே கண்ட்ரோல்ல வைக்கணும். ஐயா, நான் சொல்லி கொடுத்தது எனக்கே சொல்லி காட்டுறியா? அதெல்லாம் தெரியாதுக்கா. பண விஷயத்துல எல்லாரும் தெளிவா இருக்கணும். அதனால ஒத்துமையா இருக்கலாம், ஆனா அவங்க செலவை அவங்க பாத்துக்கணும். அடடா, உன்னை போய் இவ்வளவு நாள் என் தங்கச்சி நினைச்சேன் பாரு. இப்ப நீ யாருன்னு காட்டிட்டல்ல. ஐயோ அக்கா, தங்கச்சின்றதுனாலதான் இதெல்லாம் சொல்றேன். இவ்ளோ வருஷமா பெரியம்மா யாருக்கும் தெரியாம தனியா வீட்டு பொறுப்புகளை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்காகவே இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. நான் சொல்றத கேளுங்கப்பா. ரத்னா அந்த பையனை பத்தி மறுபடியும் யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ரத்னாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கல்யாணத்தை அவசரப்பட்டு பண்ண முடியாது பிரியா. முதல்ல இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனைங்க தீரட்டும். சாந்தி, நான் எல்லா பிரச்சனையையும் முடிக்கணும்னு நினைக்கிறேன் சாந்தி.
இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கும் போது அந்த கடவுளுக்கு நம்ம நன்றியை சொல்லிட்டு நாம ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டியது தானே. தேவையில்லாம நம்ம நேரத்தை நம்ம வீணாக்க கூடாது. இல்லங்க நீ கொஞ்சம் சும்மாரி சாந்தி. அவங்க நாளைக்கு வராங்க. அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்.